அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா அரேபியன் ஸ்வீட் கதாயப் தாங்க பார்க்க போகிறோம். அரேபியன் டெசர்ட் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கதாயப்புக்கு தேவையான ஸ்டஃப் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு கப்பில் கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 கப் மில்க் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான மில்காக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறணும். இப்போ இதை ஒரு சாஸ் பேனில் மாற்றிக்கிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையில் வேண்டாம். மாற்றிட்டு இதை ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கட்டி பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக. இதுக்கு தேவையான சுகர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன்னா ஃபைனலாக நம்ம சுகர் சிரப் இதுக்கு சேர்ப்போங்க. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போதும். இந்த அளவுக்கு திக்னஸ் போதும், இதுக்கு மேலே திக்காக வேண்டாம். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காகும். நமக்கு கதாயப்புக்கான ஸ்டஃப் தயாராகிடுச்சு, மூடி வச்சிடலாம். இப்போ கதாயப்புக்கான பிரெட் தயார் பண்ணிடலாம். இதில் 1/2 கப் ரவை, 1/2 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வெறும் ரவை மட்டும் கூட சேர்ப்பாங்க. நான் ரவையும் மைதாவும் கலந்து சேர்த்துருக்கேன். சும்மா நார்மல் தண்ணி தான் இது. கொஞ்சம் ஊற வைக்கல இன்னும் கொஞ்சம் திக்காகும். நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி அப்போதைக்கு சேர்த்துக்கலாம். மூடி வச்சிருங்க. இதுக்கிடையில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் சுகர், 1/2 கப் தண்ணி. ஜஸ்ட் சுகர் கரைஞ்சா மட்டும் போதும். இதில் ரோஸ் எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகர் சிரப் ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய பிரெட் பேட்டர்ஸ் தயாராகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ ரொம்ப திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும். எக்ஸ்ட்ரா நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. சின்ன சின்ன பேன் கேக் அளவு நம்ம ஊற்றிக்கிட்டால் போதும். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், இந்த அளவு போதும். அதே மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓல்ஸாக வரும். அவ்வளோதான், திருப்பி போடணும் அவசியம் இல்லை, நம்ம எடுத்துடலாம். மாதிரி ஒரு டவலை வச்சு மூடி வச்சுருங்க. அப்போ தான் ப்ரெட்டு நமக்கு சாஃப்டாகவே இருக்கும். இந்த கலர் இருக்கணுங்க, ரொம்ப நேரம் மாறிடக்கூடாது. இந்த பாருங்கள், இப்போ மடக்க வருது பாருங்கள். நம்ம ரவை தான் சேர்த்துருக்கோம், ஆனால் சாஃப்டாக இருக்குது. இப்போ இது சுற்றிலும் நம்ம கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்பையும் உள்ளே வச்சுருங்க. வச்சு டைட்டாக இந்த மாதிரி ஓரங்களை அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுக்கிறணும், இல்லைன்னா ஆயிலில் பொரிக்கும் போது பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி இருக்கணும். டோட்டலாக எனக்கு 5 கதாயப் வந்துச்சு. நான் பெரிய பெரிய கதாயப்பாக செஞ்சுருக்கேன். இப்போ இதை ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரை நம்ம குக் ஆனால் போதும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சூயாகவும் இருக்குங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப அதிகமான ஸ்வீட்டும் இருக்காது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆனால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைனாக அடுக்கி வச்சு மேலே நம்ம செஞ்சு வச்ச சுகர் சிரப்பை சூடாக மேலே ஊற்றி விட்ருங்க. உள்ளே வச்சுருக்க அந்த ஸ்டஃப்பும் மேலே ஊற்றுற அந்த சுகர் சிரப்பும் அப்சர்வ் ஆகி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மேலே கொஞ்சமாக பாதாம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். சுலபமாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் இது. அரேபியனில் ஸ்பெஷலாக உள்ள ரெசிபி. இப்போ பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.